அதான் சிவராமா, சரி ஷாப்பிங் போனா போயிட்டு பீச்சுக்கு போனா போயிட்டு வரட்டும். நீமா? ஷாப்பிங்க்கு வேணா கூட போயிட்டு வந்துடுவேன், பீச்சுக்கெல்லாம் போல. இவளுக்கு என்ன சினிமாக்கெல்லாம் போவாளுகளாட்டுக்குது. என்னமோ வந்துட்டு இவ இப்படி தூங்குறா. பூமாரி அவ கிளம்பிட்டா. ஆ, ஆ, ரேகா ரேகா ஒத்தையில அவங்க கூட போறதுக்கு யோசிக்கா போல இருக்கே. சிவா இருப்பாரല്ലോ அப்படின்னா சரிம்மா. பிள்ளைங்க என்னமோ வந்துட்டு ஆனால் எப்போ எங்கே இருக்கேன்னு அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தா சரிதேன். எல்லாம் ஞாபகத்தில் இருக்குதில்ல நான் சொன்னது. ஆ, நான் ஒன்றும் பிள்ளைகிட்ட சொல்லலை. சொல்லிடுமா, பார்த்து பதனமா இருக்க சொல்லி. ம், காசு ஏதாவது வேணும்னா கேட்க சொல்லு, நான் போட்டு விட்றேன். அவளுக்கும் டாக்டருக்கு மாத்திரக்கு ட்ரெஸ் இல்லை. அப்புறம் ஏதாவது வேணுங்கிறது எல்லாம் வாங்க போகணுமில்ல, அதுக்காக போகிறாளுங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் தானே அப்போ போட்டுப்பாரு. காசெல்லாம் என்கிட்ட எதுவும் கேட்கல. வேண்டாம் வேண்டாம், டாக்டர் காசு செலவு பண்ணி அதுக்கு அவ வேற வந்து மறுபடியும் ஆள போறா. நாமளே கொடுத்துக்கலாம். அவருக்கு இன்னும் மனசுல ஏட்டுக்கு சத்யா, நம்மளே ஏதாச்சும் சொல்லுவோம்னு நினைப்பாராட்டுக்கு. அண்ணன் விஷயமெல்லாம் சொன்னாரா? சொன்னாப்ல. ஆனா அவங்களுக்கு தெரியாதല്ലോ. பார்த்துக்கலாம் விடுங்க.